சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். என் பேர் அஜய். ஓச்சம்பள்ளி பக்கத்தில் சந்தூர் கிராமத்துலேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 தலைமுறையாக இந்த மாங்காய் செடி உற்பத்தி பண்ணுறோம் நாங்கள். பட் இந்த வருஷம் மாங்காய் செடி விற்கவே இல்லை. கிட்டத்தட்ட இந்த ஒரு லாட்டு பார்த்திங்கன்னா ஒரு 8,000 to 12,000 இருக்குது இந்த செடிங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 90 நாளில் ஒட்டு கட்டி 90 நாளில் மார்க்கெட்டு போய் விற்றுடணும். பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 100 நாள் கடந்து போயிடுச்சு. இது கட் பண்ணி போட்டாலும் யாரும் வாங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாங்காய் கேட்கவே ஆள் இல்லை. சேல்ஸால் அதிகமாக உற்பத்தி மாங்காய் ஆனதால் யாருமே மாங்காய் விற்காதால இந்த மாஞ்செடியை நடறதுக்கு யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன்றாங்க. இந்த பல ஆயிரக்கணக்கான மாமரத்தை வெட்டிட்டு மாற்று பயிர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியல சார். கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 120 நாள் கடந்துருச்சு ஒட்டு கட்டி. ஆல்ரெடி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு போயிருக்கணும், சேல்ஸ் சைட்டு இருக்கணும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெரியாகுளம், தேனி அந்த மாவட்டத்தில் இருந்து வருவாங்க. பட் இப்போல்லாம் மேஜராக எங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டம் தான் மேஜர் இந்த செடி சேல்ஸ்க்கு. பட் இப்போ எல்லாமே அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த பல ஆயிரக்கணக்கான மாங்காய் மரத்தை வெட்டிட்டு மாற்று பெயருக்கு வந்துட்டாங்க. அதனால் இது என்ன பண்ண ஏது பண்ணன்னு தெரியாமல் இல்லை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டம் சுற்றியே பார்த்திங்கன்னா பல லட்சமான செடி இப்போ தேங்கி கிடக்குது விற்காமல். இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு நாங்கள் இது பண்ணுறோம். ஒன்று மாங்காய் ரேட்டு விற்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும். இல்லை இந்த செடி விற்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இதுக்கு இதால் நிறையா பேர் சஃபர் ஆகியிருக்காங்க. நாங்கள் மட்டும் இல்லை, உற்பத்தியாளர் சஃபர் ஆகியிருக்காங்க. இது லோடு ஏற்றுறதுக்கு தனியாக ஒரு ஆளுங்க இருக்காங்க. அவங்களுக்கும் வருமானம் இல்லாமல் பல குடும்பங்கள் இருக்குது இந்த மாங்காய் செடியை நம்பி. மாஞ்செடி கேட்க ஆள் இல்லை. இதனால் பல லேபர்ஸ் சஃபர் ஆகிறாங்க. இங்கே அவங்களுக்கு வேலை இல்லாமல் பல பேரெல்லாம் ஊரை விட்டு திருப்பூர் அப்படி பனியன் ஃபேக்ட்ரி போக ஆரம்பிச்சிட்டாங்க சார். இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட்டில் இருந்து ஒரு நல்ல ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும். ஒன்று மாங்காய் விற்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுங்க. இல்லை செடியை ஏதாவது ஒரு வகையில் கவர்மெண்ட் ஃபார்முக்கோ ஏதோ ஒரு டெண்டர் மூலிமா போட்டால் இதனால் பல பேர் எங்களை மாதிரி உற்பத்தியாளரும் நல்ல சஃபர் ஆகும், ஏதோ பெனிஃபிட் அடைவோம். இதை லோட் பண்ணுற ஆளுங்களும் பல குடும்பங்கள் இன்றைக்கி வேலை இல்லாமல் சும்மா இருக்காங்க சார் இந்த மாங்காய் செடி விற்காதால். இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பு கவர்மெண்ட்லேருந்து எடுத்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் சார். பட் இந்த வாட்டி செடி அட்லீஸ்ட் இந்த செடி வெளியே போக என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியாமல் இது கட் பண்ணல. இது எப்படி விற்க போகிறோன்ட்டு எங்களுக்கு ஒன்றுமே புரியல சார். இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன்ட்டு தெரியாமல் இருக்கும். என் தோட்டம் மட்டும் இல்லை சார், கிட்டத்தட்ட எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 லட்சம் செடிகள் இது மாதிரி சேல் ஆகாமல் இன்னும் கட்டிங் ஆகாமல் வச்சுருக்கோம். 90 நாளில் கட் பண்ணி 100-120 நாளுக்கு ஃபார்மருக்கு போயிடும், இந்த ஃபார்மர் லேண்டுக்கு போயிடும். பட் 120 நாள் கடந்தும் நாங்கள் இன்னும் கட்டிங் பண்ணாமல் வச்சுருக்கோம். இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் எடுத்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு ரொம்ப ஒரு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் சார். இது கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தால் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எந்த வருஷமும் கடந்த நாங்கள் 3 தலைமுறையாக பண்ணுறோம் சார். எங்கள் நர்சரி, எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா